ஹாய், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி மார்கழி மாதத்தோட 3வது நாள். அதனால் விளக்கேற்றிட்டுருக்கேன். அப்படியே காலையில் எந்திரிச்சாச்சு, விளக்கேற்றிட்டுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி விளக்கேற்றுனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நானும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அக்கா, தங்கச்சி, அம்மா, அத்தை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. சரிங்களா? நான் விளக்கு ஆல்ரெடி ஏற்றிட்டேன். சரியா? வாசல்லையும் கோலம்லாம் போட்டாச்சு. ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் வெல்கம் டு முருகன் துணை சேனல். நான் உங்கள் சபரித்தா அருள் முருகன் பேசுகிறேன். சரிங்களா? இது என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுறதுக்கான விலாக் தான். மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது ரொம்ப சிறந்தது, ரொம்ப உகந்ததும் கூட. ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் மார்கழி மாதத்தில் விளக்கு ஏற்றுறோம்? மார்கழி மாதத்தை ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பீடை மாதம் கிடையாது. ஏன்னா அந்த டைமில் வின்டர் சீசன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப குளிரும், பனி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் யாருமே நேரமாக எழுந்திரிச்சு வரமாட்டாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா கோயில்களில் அதிகமாக விசேஷங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்கழி மாதம்தான் எல்லா கோயிலும் திறந்து வச்சுருப்பாங்க. எல்லா கோயிலும் நடை திறக்காத கோவிலே கிடையாது. என்னடா இந்த கோயிலெலாம் திறந்துருக்கு அப்படின்னு பார்ப்போம்ல, 4 மணிக்கெல்லாம் அலாரம் அடித்த மாதிரி எல்லா கோயிலையுமே திறந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லோரும் மக்கள் இந்த டைமில் எந்திரிக்கிறாங்கன்றது அதிகால பழக்கத்தை கொண்டு வந்ததே அதுக்கு பிறகு தான். அந்த காலத்தை சேர்ந்தவங்க தான் வாசலில் நேரமாக கோலம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? வாசலில் கோலமும் போட்டாச்சு, விளக்கும் ஏற்றியாச்சு. சரியா? விளக்கேற்றிட்டு இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கோயிலுக்கு தான் போக போகிறோம். எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? செம்ம இருட்டாக இருக்குது. 5:15 மணி. 5:15, 5லேருந்து 5:15 இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கோயிலுக்கு தான் போக போகிறோம். என்னடா வீடு இருட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க, தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால் நான் லைட்டு போடலை. விளக்கேற்றுற இடத்துல மட்டுமே லைட் போட்டு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? பிரம்ம முகூர்த்தத்துக்கு வரலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் நம்ம விளக்கேற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கடன் பிரச்சனை உண்மையாலுமே பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது பெண்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுனா கடன் பிரச்சனை நீங்கும், நம்ம நினச்சது நல்லபடியாக நடக்கும். நம்ம ஒரு விஷயத்தை வேண்டி என்னடா நான் இன்றைக்கி விளக்கு போட்டேன் நாளைக்கு எனக்கு நடக்கலையே அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆக ஆக நம்மளோட வீட்டில் அதனுடைய வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் நமக்கு அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் செய்யாதவங்க இதுக்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதை நினச்சி செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நடக்கும். ஏன்னா எங்களுக்கு நடந்திருக்கிறதுனால தான் இதை உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தனால தான் மற்றவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண முடியும். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோவிலுக்கு தான் போகணும். சரி, அதான் விளக்கேற்றிட்டு சரி வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம்ல, வீடியோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றலாம் அப்படின்னு போகலாம். நம்மளோட பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஒரு விஷயத்த செஞ்சால் தானே அது தீரும். ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமாகவே ஒரு நல்லது நடக்கும். ட்ரை பண்ணி பார்த்தா தானே நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஒரு விஷயத்தை நம்ம முட்டி மோதி பார்க்குறது நம்மளை மாதிரி ஆளுங்களை அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? நீங்கள் விளக்கேற்றுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக என்னோடய சேனலில் நீங்கள் பதிவிடுவீங்க, அக்கா நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி நான் ஃபாலோ பண்ணினேன், உண்மையாலுமே நல்லது நடந்தது. நம்ம குழந்தைங்க படிக்கிறதாகட்டும், நம்ம வீட்டுக்காரர் வேலை செய்கிறதாகட்டும், இல்லை அவருக்கு ப்ரொமோஷன், இல்லை நம்மளோட நம்ம இது வரைக்கும் எதுவுமே செய்யலை, வெறும் ஹவுஸ் ஒய்ஃப். அடுத்தடுத்த தொழில் வளத்தில் நம்ம ஏதாவது சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ அது எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டுனோம்னா கிடைக்கும். அதே போல் ஈவினிங் சந்தியா காலம்னு சொல்லுவாங்க. ஈவினிங் 4 to 6க்குள்ளே விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க. இதே தான் அந்த ஈவினிங் டைமு நம்ம விளக்கேற்றி கேட்பதன் மூலமாக நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கைன்னு பார்த்திங்கன்னா கடவுள் தான். சரிங்களா? நம்ம கடவுளை தான் முக்கியம். நம்ம கடவுளை தான் முழுக்க 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 கடவுளை மட்டும்தான் நம்ம நம்புவோம். நான் கடவுளை ரொம்ப நம்புவேன். சரிங்களா? நம்மளோட கஷ்டம் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் நம்மளோட நல்லதுக்கு தான். எப்போ நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கண்டிப்பாக அது யாராலையும் தடுக்கவே முடியாது, யாராலையும் நிறுத்தவும் முடியாது. கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் போது கடவுளோட துணையோடு தான் நம்ம ஒரு விஷயத்தை பயணிக்கணும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கடவுளோட துணையோடு செய்வோம்.
கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வேறு தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதையும் பதிவிடுறோம். நல்லதே நடக்கும் அனைவருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.